பொதுவா நம்ம எல்லாருமே அடுத்தவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஆர்வமா வாய பொளந்துட்டு பேன்னு கேட்போம். அவ்வளவு ஏன், அந்த வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி சாதிச்சாரோ, அதே மாரி ஒரு 10 நாள் வெறிகொண்டு திரிவோம். அப்புறம் 11ஆம் நாள் புஸ்ஸுன்னு ஆயிருவோம். இன்னைக்கு அதே மாரி ஒரு இத பார்க்க போறோம். தன்னோட வாழ்க்கையில சாதிச்சவரு, அதாவது ஜெயிச்சவரு, கால்பந்தாட்ட ஜாம்பவான் பீலே அவர்கள பத்தியோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீலே அவர்கள் 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கொரக்வேஸ்ங்கிற ஊர்ல தாங்க பிறந்தாரு. இவரோட அப்பாவும் கால்பந்தாட்ட வீரர் தான். ஆனாலும் இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தாரு. இந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து சாதிக்கும் போது வர ஒரு வெறி சந்தோஷம் இருக்குது. அது வேற லெவல் தான். அதெல்லாம் நான் எப்போ அனுபவிக்க போறேன்னு தெரியல. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இவரோட அப்பாவும் கால்பந்தாட்ட வீரர் தான். ஆனா அவருக்கு வந்து முட்டியில் அடிபட்டதுனால அவரால் கால்பந்தாட்டத்தை கண்டினியூ பண்ண முடியல. இதனால கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான் பீலே அவர்களோட குடும்பம். பீலே அவர்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எடிசன் அரண்டென்டோ நசிபென்டோங்கிறது தான் இயற்பெயர். இந்த எடிசன்கிற பேர் எதனால எங்கள் அப்பா வச்சாருன்னா, தாமஸ் ஆல்வா எடிசனோட நினைவாக இவர் பேர் வச்சிருக்கிறாரு எடிசன்னு. அப்படிப்பட்ட பீலேன்னு கூப்பிடுறாங்கன்னா, பீலேங்கிறது ஒரு செல்ல பேர் தான். இந்த பீலேங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதாவது நம்ம பீலே அவர்கள் வாஸ்கோட காமா கோல் கீப்பர் பைலுங்கிறவரோட பெரிய ஃபேன். அந்த பைலுங்கிற வேர்டை வந்து இவர் தப்பா படிச்சிட்டாரு பீலேன்னு. பின்னால அந்த பீலேங்கிற வேர்டை இவருக்கு செல்ல பேரா மாறினது தான் பெரிய கதை. சரித்திரமா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீலே அவருடைய தந்தையாருக்கு காலில் அடிபட்டதுனால அவர் கால்பந்தாட்டத்தை விட்டுட்டாரு. இதனால 4 வயசுலேயே வந்து அவங்க பிறந்த இடத்த விட்டு பீலே அவர்கள் பவுருங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து சாக்ஸ்குள்ளார பேப்பர்லாம் போட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி அங்கே இருக்கிற ஏரியா பசங்களோட நம்ம பீலே அவர்கள் விளையாடிக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இவருக்கு ஆர்வப்பட்டதுனால அவரோட அப்பா வந்து பீலே அவர்களுக்கு கால்பந்தாட்டோட நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி ஆனா இப்படி ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய வித்தைகளை வந்து இறக்கிட்டுறாரு அவர் மேலே. இதனால கால்பந்தாட்டத்தில் வந்து நம்ம பையன் பெரிய ஆளாக வருவார்னு அவர் நினச்ச மாதிரியே அவர் எதிர்காலத்தில் பீலே அவர்களும் வந்துட்டாரு. இவரோட திறமை வந்து உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு உள்ளூரை ஒரு ஒரு என்ன சொல்றது, உள்ளூர் கூட்டத்தோட சொல்லதில்ல, உள்ளூர் கால்பந்தாட்ட டீமோட வந்து ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட திறமை மென்மேலும் வளர்ந்து சாண்டோஸ்ங்கிற ஒரு டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. சாண்டோஸ்ங்கிற டீம் வந்து இவரை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 15 வயசுல சாண்டோஸ் டீம்ல இணையிறாரு. அந்த டீம்ல விளையாடுற அவரோட டேலண்ட்டை பார்த்து பிரேசிலோட தேசிய அணி அதாவது நேஷனல் லெவல் டீம் வந்து 16 வயசுல இவர் எடுக்கிறாங்க தன்னோட டீம்ல. இவர் 17 வயசுல அந்த டீமுக்காக உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, வளர்ச்சிங்கிற பேர் இதுதான். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஹேட்ரிக் அடிக்கிறதுல மன்னர். அதாவது ஒரே தடவை 3 கோல் போடுறது. இவர் இது மாதிரி 92 டைம் ஹேட்ரிக் அடிச்சிருக்கிறாரு. இந்த சாதனை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கல. அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை 3 முறை ஜெயிச்ச ஒரே கால்பந்தாட்ட வீரர் நம்ம பீலே அவர்கள் தாங்க. இன்னைக்கு ஃபுட்பாலில் அதிக அளவு ரசிகர் வச்சுக்கிற மெஸ்ஸி, ரொனால்டோ கூட இந்த அளவுக்கு சாதனை பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீலே அவர்கள் பிரேசில் அணிக்காக 1958, 1962, 1970 ஆண்டுகள் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருக்காக விளையாடி கொடுத்தாருங்க. இந்த 3 டைமே பிரேசில் அணி உலகக்கோப்பை ஜெயிச்சிருச்சு. இவர் கூட சேர்ந்து நிறைய பேர் ஆடிக்கலாம். ஆனால் அந்த ஆட்டத்தில் இருக்கிற ஆட்ட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீலே அவர்கள் தாங்க. பீலே அவர்கள் இது வரைக்கும் 1229 கோல் அடிச்சிருக்கிறாரு. அதில் 12 கோல் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைக்காக இவர் அடிச்சிருக்காரு. எப்படி நம்ம தோனிக்கு ஹெலிகாப்டர் ஷாட் ஃபேமஸோ, இதே மாதிரி நம்ம பீலே அவர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பைசைக்கிள் கிக்குங்கிற மூவ் ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம பீலே அவர்கள் விளையாட்டுத்துறையில் மட்டும் ஒரு கலக்காம அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறாருங்க. 1994 யுனெஸ்கோட நல்லெண்ண தூதராக செயல்பட்டிருக்காரு. 1995ஆம் ஆண்டு பிரேசிலில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு. 1997ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிரேசில் அரசு இவருக்கு கிளவுட் நைட் அதாவது நைட் வுட்டுங்கிற ஒரு பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. 1999ஆம் ஆண்டு பிரேசில் அரசு இவருக்கு 20ஆம் நூற்றாண்டு சிறந்த கால்பந்தாட்ட வீரர்னு அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் உலக அமைதிக்கான நோபல் பரிசையும் வாங்கியிருக்கிறாருங்க. பீலே அவர்கள் வயது ஏற புகழும் அதிகமாயிட்டே போச்சுங்க. இப்படி புகழ் வெளிச்சம் வரதுனால கடவுளோட வெளிச்சமும் அவர் மேலே பட்டுச்சு. ஆமாங்க, 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி பீலே அவர்கள் இயற்கை எழுதிட்டாரு. என்னதான் அவர் இயற்கை எழுதி உலகத்தொட்டு மறைஞ்சாலும் அவரோட நினைவுகள் எப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்பால் ரசிகனோட மனசுலையும் அவரோட பைசைக்கிள் கிக், அவரோட ரெஃபரன்ஸ், உலகக்கோப்பையில் அவர் பண்ண ரெஃபரன்ஸ் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் வந்து அதை பார்த்து ஆடுற வரைக்கும், ஏன் இந்த பிரேசில் அணிக்கிட்டு இருக்கிற உலகக்கோப்பை மறையிற வரைக்கும் பீலே அவரோட புகழும் அவரோட ஆத்மாவும் எல்லாரோடையும் நினைவு கூறப்படும். கால்பந்தாட்டம் இருக்கிற வரையும் பீலே அவர்கள் அரசனாக தான் இருப்பார். இது கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தவங்க சஜஷன் ஆகும். அவங்களும் ஒரு வெறியோட வந்து நாமளுக்கு மாதிரி சாதிக்கணும்னு நினைப்பாங்க. தேங்க்யூ. டாட்டா பை பை. சி யூ.